भारतसैन्यमध्ये कल्पितसन्निधानं कृष्णासमालिङ्गितवामपादं विष्णुं शरणं प्रपद्ये मोहन खडगोपाय रङ्गनाथसरस्वतं श्रीरङ्गवीरवेदान्तानि रङ्गनारायणो सदा नमः सर्वेभ्यः स्वागतं च பழைய பாட்டான சந்தேகத்தை கேட்கலாம். போன கிளாஸ்ல ஞாபகாதிகார் அப்படின்னு பார்த்தோம். ஞாபகாதிகாத்து பிரத்யः பரச்ச இத்தியாதி கிருத்திய இந்த மூணு சூத்திரமே அதிகார சூத்திரங்கள். ஞாபகாதிகாத்தும் அதிகார சூத்திரம், பிரத்யः அதிகார சூத்திரம், பரச்ச சூத்திரமும் அதிகார சூத்திரம். அதுக்கு அர்த்தம் என்னன்னா எந்தாத்து ஆபந்தாத்து பிராதிபதிகாத்து ச பரே சுவாதயः பிரத்யः ஸ்யுது. எந்தத்தை காட்டின எந்தன நீப்பு நீஷங்கீன கத்தி பிரத்யங்கள், ஆபந்தம் டாப்பு டாப்பு சாப்பு அது ஆபந்த பிரத்யங்கள், அதுஸ்தே பிரத்யங்கள். அவைகளை காட்டிலும் பிராதிபதிகம் பேர் வச்சிருக்கோமே அந்த பிராதிபதிகத்தை காட்டிலும் பரே பரமாக து முதலான சுவாதயன து ஆதயா சுவாதயா து முதலான து ஓஜன் முதலான பிரத்யங்களானது பிரத்யாக இந்த சுவாதி பிரத்யங்கள்லாம் இந்த எந்தத்தை காட்டிலும் ஆபந்தத்தை காட்டிலும் பிராதிபதிகத்தை காட்டிலும் பரமாக வரும். அது இந்த சூத்திரத்துடைய ஆரம்பம். அடுத்த சூத்திரம் சுபஹா. சுபஹா ஸ்ரேணி வச்சனானி ஏகசः ஏகவச்சன द्विवचन बहुवचन संज्ञानि स्युः. ஏகவச்சனம் द्विवचனம் बहुवचனோட சன்னியை வைக்கலாம் எடுத்துக்கிறதுனால சுபஹா இந்த சுப்பிரத்யம் சொன்ன 21 பிரத்யங்கள். இந்த 21 சுப்பிரத்யம் ஸ்ரீணி வச்சனானி மூணு வச்சனங்கள் ஏகவச்சனம் द्विवचனம் बहुवचனம் அப்படின்னு வச்சு அந்த மூணு வச்சனங்களும் முதலுக்கு ஏகவச்சனம், ரெண்டாவதுக்கு द्विवचனம், மூணாவதுக்கு பகுவச்சனம் அப்படின்னு பேரானது. சரி, ஏகவச்சனம் द्विवचனம் பகுவச்சனம் எப்படி இருக்கணும், எப்படி இருந்தா அந்த பேர் வரும் அப்படின்னா அடுத்த சூத்திரம் வேகயோ द्विवचनैकवचने द्वि ஏகயோகோ द्विवचनैकवचने द्विனா ரெண்டு, ஏகம்னா ஒன்று. ரெண்டு இருந்தால் द्विवचனம், ஏக ஒன்று இருந்தால் ஏகவச்சனம். இப்போ द्वि ஏகயோகோ द्विवचनैकवचने அப்படி சொல்றதுனால ரெண்டு சொல்ற இடத்துல द्विवचனங்களும் ஒன்னு சொல்ற இடத்துல ஏகவச்சனமும் உபயோகப்படுத்தணும். தித்வ ஏகத்வயோகோ ஏதே சஹ தித்தத்திலையும் ஏகத்திலும் ஏதேன द्विवचनैकवचनं அதே சஹ வரும். விராமோ அவசானம். அர்த்தம் வர்ணானாம் அபாவः அவசான சம்ஞாः ஸ்யாத். வர்ணானாம் அபாவः வர்ணங்களுடைய இல்லாம இருக்க அதுக்கு விராமஹ அர்த்தம். என்ன சொல்ற கிரியாபாவம் சொல்ற. கிரியாபாவம் என்னன்னா இந்த இடத்துல கிரியைங்கிறது வியாக்கரண பிரயோகம் சப்த பிரயோகம், சப்த உச்சாரம் தான் கிரியா. அந்த சப்த உச்சார கிரியை எங்க இல்லையோ அப்போ சப்த உச்சாரம்னா பண்ணாம இருக்கமோ அந்த இடம் அர்த்தம். அப்போ வர்ணானாம் அபாவம் சப்த உச்சாரம் பண்ணாத இடம் இருக்கும் அந்த இடத்துக்கு அவசானம் என்று பெயர். அதுக்கு ராம பிளஸ் து அப்படின்னு சுப்பிரத்தையும் அர்த்தமா ஏகவச்சனம் விவரிச்சுக்கிட்டு ராம சப்தாத்து சுப்பிரத்தையும் வந்து ராம து அப்படின்னு இருக்கும். அப்புறம் சகாரத்துக்கு ருத்வம், ருத்வத்துக்கு விசர்க்கம். ருத்வம் வந்து சகோ ருகு ருத்வம் கரவசான விசர்ஜனியான அந்த ருத்வத்துக்கு விசர்க்கம் வந்து ராமஹா வந்து ஆயிடும். அர்த்த சூத்திரம் பிரதமா द्विवचனம் சொல்லணும், ராமோ வரணும். அது என்ன பண்ணணும், ராம சப்தாத்து பிரதம द्विवचனத்தை அவ பிரத்யம் வைக்கணும். அப்போ ராம சப்தம் வைக்கிறது நம்ம ரெண்டு ராம சொல்ல போறதுனால ராம ராம பிளஸ் அவுன்னு வைக்கணும். அப்படி ராம ராம பிளஸ் அவுன்னு இருக்கு. இந்த சர்வபானாம் ஏகசேஷ ஏக விபக்தோ அப்படின்னு சூத்திரமானது வந்து ஏக விபக்தோ ஒரு விபக்தியில யானி சர்வபானி எந்த ஒரு சர்வபான சமானமான ரூபானி ஒரே மாதிரியான ரூபங்கள் சப்த ஸ்வரூபங்கள் இருக்கோ காணி பார்க்கப்படுகிறதோ அந்த ரூபங்கள்ல தேஷாம் அவைகளுக்குள் ஏகையவ சிஷ்யத்தை ஒண்ணுதான் இருக்கும். இதெல்லாம் அதுக்குள்ள அடங்கிடும். அப்ப ராம ராம அவுன்னு வச்சா இந்த ரெண்டு ராம இருக்கிறதுனால ஸ்வரூபம் ரெண்டு ஒரே மாதிரி இருக்கிறதுனால அப்போ ஒரு காமத்துல ஒண்ணு வந்து ஒண்ணுதான் இருக்கும், இன்னொன்னு அதுக்குள்ள போய் வச்சுக்கணும். ராம அவு அப்படின்னு மாறிடும். அதுக்கப்புறம் பிரதம சூழ சவர்ணத்திற்காக
पूर्वसवर्णः पूर्वसवर्णः सूत्रवर्णः अकः प्रथमा द्वितीयोः अचिपरे पूर्वसवर्णदीर्घः एकादेशः स्यात् अकः अक्कै काटिलुं प्रथमा द्वितीयोः अचिपरे प्रथमा विभक्तिயில் द्वितीया विभक्தியில் இருக்கிற அச்சு எழுத்து பரமா இருக்கும் பொழுது எழுத்துக்கு சேர்த்து பூர்வசவர்ண தீர்க்கம் அதுல முன் எழுத்து அக்கு எழுத்து எது இருக்கோ அதனுடைய தீர்க்கமானது வரும் ஏகாதேசமாக. அப்ப அந்த அக்கு இந்த தித்திய பிரதமா விபக்தியில் இருக்கிற அச்சு எழுத்து ரெண்டுத்துக்கு சேர்த்து முன்னெடுக்க அக்கு எழுத்துடைய தீர்க்கமானது ஏகாதேசமா வரும் அப்படின்ற சொல்றோம். அப்ப ராம அவர் எடுத்த ராமன்றது பிரதமா விபக்தி, அதுல ராம ஆ இருக்கு அக்கு இருக்கு, அவுன்றது அச்சு பரமா இருக்கு. இந்த ஆக்கு அவுக்கு சேர்த்து பூர்வமா இருக்கிற ஆவுடைய தீர்க்கமானது வரணும் இந்த சூத்திரம் கொடுத்துச்சு. அப்போ ராமான ரூபம் ஆகணும். ஆனா இது பிராப்தே அப்படி வரைச்சு நாதிச்சு அந்த சூத்திரத்துக்கு நிஷேதம் இருக்கிறது. நாதிச்சு ஆத்து இச்சி வரை ஆத்து இச்சி பூர்வசவர்ண தீர்க்கா ஆத்தை காட்டிலும் அகாரத்தை காட்டிலும் இச்சு எழுத்து பரமா இருக்கிறது அந்த பிரதம பூர்வசவர்ண தீர்க்கமானது வராது அப்படின்னு சொல்றது. இப்போ ஆத்துன்றதுக்கு அகாரம் ஆத்து, அப்போ அவுன்றது இச்சு பரமா இருக்கு. அவசரம் இதெல்லாம் இச்சு அச்சுல அவசரம் இதெல்லாம் இச்சு எழுத்து அந்த இச்சு எழுத்து பரமா இருக்கிறதுனால இந்த ஆசிரிக்கு வர வேண்டிய பூர்வசவர்ண தீர்க்கமானது வரல. அப்போ வராதனால விருத்தியானது வந்து விருத்தி வந்து ராமவ் அப்படிங்கிறதுமானது. அப்புறம் அடியன் ஒரு கேள்வி இருக்கு. ராமஹா 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 ராமோ அது ஏகசேஷி சம்பந்தமா? அதான் சர்வபானம் ஏகசேஷ ஏகத்துவம் சுத்தத்தினால நம்ம ரெண்டு ராம வைக்கணும். ஏன்னா நம்ம ராமும் சொல்ல போறோம். அப்போ ராமன் வைக்கணும். வச்சா விட்டு அப்போ சர்வபானம் ஏகசேஷ ஏக விபக்தம் அந்த சூத்திரமானது ஒரே விபக்தி பிரதம விபக்தி தான் நம்ம சொல்றோம். ஏக விபக்தம் ஒரு விபக்தியில யானி எந்த சப்தமானது சர்வபாணி ராம ரெண்டும் ஸ்வரூபம்னா ஒரே மாதிரியான ரூபம். இது ஆ இம்மு ஆ இது ஆ இம்மு ஆ. அப்போ ரெண்டு ஒரே மாதிரி ரூபம் கொண்டான ரெண்டு சப்தங்கள் இருக்கு. யானி சர்வபாணி திட்டானி தானி அவைகளுக்குள் ஏகையே சிஷ்யது ஒண்ணுதான் இருக்கும், இதெல்லாம் போயிடும். அப்போ ராமரா எத்தனை ராம வச்சாலும் ஏக்கம் தீவத்தில் ரெண்டு வச்சா பகுவச்சன் நிறைய வச்சாலும் சரி, அப்ப இது போயிடும், ஒண்ணுதான் மீறணும்னு அர்த்தம். அதுக்கு அந்த சூத்திரம் சர்வபானம் ஏகசேஷ ஏக விபக்தம். அந்த சூத்திரத்தினால ஒரு ரூபம் மட்டும் இருக்கும், மீதி எல்லாம் போயிடும். வேற சந்தேகம் இருக்கா? இல்ல வேற ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு பகுஷு பகுவச்சனம் நம்ம ஏற்கனவே துவேகையோ திவச்சனைக்க வச்சனைனால ரெண்டு இருந்தால் திவச்சனம் ஒன்று இருந்தால் ஏகவச்சனம் சொன்னோம். இப்ப அடுத்த சூத்திரம் பகுவச்சனம் எப்படி இருக்கணும் அப்படின்னா பகுஷு பகுவச்சனம் பகுத்துவ விவக்ஷாயா. பகுத்துவம்னா இரண்டுக்கு மேற்பட்டது. ஏகத்துவம் தித்வம் பகுத்துவம். ஏகத்துவம் ஒண்ணு தித்வம் ரெண்டு, பகுத்துவம்னா ரெண்டுக்கு மேற்பட்டதுன்னு அர்த்தம். அப்போ பகுத்துவ விவக்ஷாயா நம்ம பகுத்துவத்தை சொல்ல விவக்ஷிக்கிறோம். பல ராமரை விவக்ஷிக்க போறோம் அப்படின்னு சொல்லுது. அப்போ பகுத்துவ விவக்ஷாயா பகுவச்சனம் தியாது. அதுதான் நம்ம என்ன சொல்றோம் பகுவச்சனம். அப்போ மூணாவது இருக்கிறது பகுவச்சனம், அது பகுத்துவ விவக்ஷை ஒன்னு இரண்டுக்கு மேற்பட்டது அர்த்தம். அப்போ பகுஷு பகுவச்சனம் பகுவச்சன விஷய சஞ்ச சூத்திரம் என்னன்னா பகுஷு பகுவச்சனம் அப்படின்னு சூத்திரத்தை சொல்லணும். இப்போ பகுஷு பகுவச்சனம் இப்ப நம்ம ராம ரூபா எடுத்து அடுத்து பகுஷு வரினால பகுவச்சனம் சொல்ல போறோம். அப்போ ராம எடுத்துக்கலாம், ரெண்டுக்கு மேல எத்தனை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மூணு எடுத்துக்கோ ராம 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 அப்படி எடுத்து அதனால நம்ம சூவோ ஜஸ்பர்த்தி மகன் மேல நம்ம ராம 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 ஜஸ் இதெல்லாம் நம்ம ரொட்டீன் சூத்திரம் தான் எழுதிக்கணும். அதெல்லாம் இந்த அங்க சஞ்ச விதாய சூத்திரம், இந்த பிரதம பகுஷ் பகவச்சனம், சுவாதி பிரத்யங்கள், பகவத் விவக்ஷாயம் பகவச்சன கர்த்தவிய ராம ராம ஜஸ் பிராதி சன்யா அதெல்லாம் நம்ம ரொட்டீனா வைக்கிறது எல்லாத்துக்கும் வரும். அந்த பிராதி சஞ்ச விதாய சூத்திரம், சுப்பிரத்திய விதாய சூத்திரம், பரச்ச அப்படி சூத்திரம் நம்மளே நம்ம புரிஞ்சுக்கணும்.
புரிஞ்சது? ராம ராம பகுத் வந்தாங்க குறைஞ்சது 3 ராம போடணும். ராம 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 பிளஸ் ஜஸ் பிரத்யம். ஏன்னா பகுவச்சனா ரூபம் ஜஸ் பிரத்யம் சொல்லியிருக்கு. ஏற்கனவே பிரதமா பகுவச்சன ரூபம் டூ அவு ஜஸ் சொல்லியிருக்கோம். அதனால ஜஸ் பிரத்யமானது மேல அந்த சப்தத்துக்கு மேல வைக்கணும். அப்போ ராம ராம ஜஸ் வச்சாவது இதே போன சொன்ன மாதிரி ஸ்வரூபான ஏக விபக்தினா பிரதம விபக்தி. அதுல ஸ்வரூபானியா 3 இருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அதுல 2 போயிடும், 1 தான் இருக்கும். இப்போ 4 வச்சா 3 போகும். 3 வச்சதால ஒண்ணு மீற எத்தனை வச்சாலும் 1 மீற ஏகையே விஷயத்தை நீ எத்தனை வச்சுக்கணும். நம்ம அப்போ ராம பிளஸ் ஜஸ் அப்படின்னு இருக்கும். ஜஸ் அப்படின்னு இருக்காச்சு. அடுத்த சூத்திரம் டு டூனா தெரியும், சவர்க்கம். டூனா டவர்க்கம், டூனா சவர்க்கம், டூனா டவர்க்கம். சூத்திரம் டு சொல்லுங்க. இதுக்கு முந்தினத்துல அதாவது முதல் 5 இதுல அஜாதி அப்படின்னா அவுட் ஷட் அவுட் ஜஸ்ட் அந்த 5 இருக்கு இல்லையா? அது எல்லாத்துலயும் பிரதமயோகன்றது பிரதமாவும் தித்தியாவும் எடுத்துக்கணும் இல்லையா? பிரதமாலையும் வரும். அப்போ அதுல 5 பிரத்தியமும் சுப்பிரத்தியமும் பார்க்கணும் இல்லையா? 6 பிரத்தியம் இருக்கு. அதான் சு வந்து எப்படியும் அஜாதி இல்ல, சவர்ணம் இல்ல. ஆனா பாக்கி எல்லாம் தானே அது அப்புறம் நம்ம இல்லையா இப்ப வரல, வருத்த பிரசக்தி இருக்கு, இங்க வரல. அதே மாதிரி இப்ப வரல, அப்புறம் வர போறது. அடியா 3த்துல பிரசக்தி உண்டு. அப்ப அந்த ரூல்ஸ் இல்ல வரல. அப்புறம் பிரசக்தி இல்ல சொல்லக்கூடாது. இப்போ சூழி வரத்து பிரசக்தி இருக்கு, ஆனா பரமா இல்ல வரல, அது வச்சுக்கலாம். ஆனா அங்க அச்சு பரமா இருந்து வரல. அடியா அதனால இப்ப வந்து பிரசக்தி இல்லை, வராது, எதுவும் வராது. அதுக்கப்புறம் இந்த டு சூத்திரம் டவர்கம், டூனா டவர்கம். இது ரெண்டு சேர்ந்து ஒரே பதம் டுன்றது. அதனால ஊருடைய தீர்க்கமான வந்திருக்கு. டூ ஏன் தீர்க்கம் வந்திருக்குன்னா 2 தான் இருக்கணும். டூ 2 சேர்த்து அதோட தித்திய விதற்கு வரணும். குரு சொல்ற மாதிரி அப்படின்னா அது 2 சேர்த்து தீவச்சனத்துல போடுறதுனால டுன்னு பிரதமா தீவச்சனம் அது. அதனால டு. அப்போ டவர்கம்னு எடுத்தோம். பிரத்யாத்யோ டு இத்தௌ ஸ்தஹ. பிரத்யாத்யோ டு இத்தௌ ஸ்தஹ. பிரத்யாத்யம்னா பிரத்யேகத்துடைய ஆதி. இப்போ என்ன இத்தன்யா சூத்திரம் பார்த்துருக்கோம். என்ன பார்த்துருக்கோம்? அலந்தியம் சூத்திரம் பார்த்துருக்கோம். அலந்தியம் முன்னாடி நம்ம சூத்திரம் பார்த்துருக்கோம். அது உபதேசத்துல அந்தியமா இருக்கிற கடைசியில இருக்கிற மெய் எழுத்துக்கு இத்தின் பேர் வச்சேன். அதே மாதிரி பிரத்யேகத்துடைய ஆதி எழுத்துக்கு இத்தின் பேர் வைக்கிற சூத்திரங்கள் இருக்கு. அதுல இதுவும் ஒண்ணு. இது சுட்டு சூத்திரமும் ஒண்ணு. பிரத்யேகத்தினுடைய ஆதி எழுத்துக்கு, ஏன்னா பிரத்யேகமும் உபதேசம் தான். அது அந்தியமா இருந்தால் அலஞ்சத்தான வந்துடும். ஆதி வர வேண்டிய எழுத்து சூத்திரங்கள் இருக்கு. அதுல இந்த சுடு சூத்திரமும் ஒண்ணு. அப்போ என்ன அர்த்தம்? சுடுனா டவர்கம் 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 டவர்கம். இது டவர்கமோ பிரத்யேகத்தினுடைய ஆதியில இருந்தால் முதல் எழுத்து, பிரத்யேகத்தினுடைய முதல் எழுத்து டவர்க எழுத்தோ இருந்தால் அதுக்கு இத்தன்மையானது விதிக்கிறது இந்த சூத்திரம். இத்தனை பேரானது விதிக்கிறது. பிரத்ய ஆத்யோ, பிரத்ய ஆதியில் இருக்கின்ற 2 ஆத்யோன்றது 2 2 சொன்னால ஆத்யம் துதியா போட்டிருக்க. பிரத்ய ஆதியில் இருக்கின்ற டூ டவர்கம் அவை 2த்துக்கும் இதோ இத்தன்மையானது சஹ அஸ்தி சஹ எல்லாமே தீர்வச்சனம். இதோ சஹ இத்தன்மையானது வருகின்றன அப்படின்னு சொன்னதுனால இது ஜஸ்ட் பிரத்யம். ஏன்னா பார்த்துருக்கோம் ஜஸ்ட் பிரத்யா அப்படின்னு சொன்னதுனால பிரத்யம். அது முதல் எழுத்து ஜகாரம். அப்போ தவர்க்கத்துல இருக்கிறதுனால இதுக்கு பிரத்ய ஆதியா இருக்கிற தவர்க்கத்துல மூணு பதம் இருக்கு, 3 எழுத்து இருக்கு. அப்போ ஆதி எழுத்து இஜ்ஜு,
அந்த இது ஜவர்க்கம் பிரத்தி ஆதி இதுக்கு இத்தனை பேர் வந்தோம். இத்தனை பேர் வந்தா ஒரு காமன் சொல்லிருக்கோம், தஸ்ய லோபா சொல்லியிருக்கோம். அந்த ஆமன் சூத்திரம் எங்க இத்தனை பேர் வருதோ உடனே அங்க தஸ்ய லோபா சூத்திரம் வந்து அந்த எழுத்தை மறைச்சிடும். அப்போ இத்தனைய வந்தா விட்டு சுட்டு சூத்திரம் வந்தா விட்டு இத்தனைய வச்சா விட்டு தஸ்ய லோபா அப்படின்னு அந்த சூத்திரத்தை அந்த எழுத்தை எடுத்துன்னு போயிடும். போயிட்டுனா ராம அத்து அப்படின்னு இருக்கும். பிரத்தி ஆத்தியோ சுட்டு இதோஸ்தா இத்தனை சமயே அடைகின்றன. இத்தனை வந்துட்டு தஸ்ய லோபா அப்படின்னா அதுக்கு லோபமானது. அடுத்த சூத்திரம் விபக்திஷ்ட சுப்திங்கோ விபக்தி சம்யோ சஹ. விபக்திஷ்டன விபக்தி சம்யை வச்சுக்கிறேன், விபக்தின்னு சம்யை வச்சுக்கிறேன். எதுக்கு? சுப்திங்கோ சுப் பிரத்யங்கள் 21 பிரத்யங்கள் இருக்கும். பிரதமா விபக்தி அப்படின்னு சொன்னோம்ல, முதல்ல பிரதமா துதியான்னு தான் வச்சுக்கணும். அப்போ அது விபக்தி சமயம் இப்போ வருது. பிரதமா விபக்தி, துதியா விபக்தி, திதியா விபக்தி, சதுர்த்தி விபக்தின்னு இதுக்கப்புறம் நம்ம சொல்லணும். அது நம்ம முன்னாடி இருக்கோம். அதனால விபக்திஷ்ட சூத்திரனால விபக்தி சமயம் அதுக்கு வருகின்றன. சுப்திங்கம் சுப் பிரத்யங்களுக்கும் திங் திங் பிரத்யங்கள் தாத்து மேல வைக்கிற திங் பிரத்யங்கள் சிப்தஸ்தி சிப்தஸ்த விஸ்வஸ்ம தாத்தாந்த தாத்தாத விற்பனி மகின்னு இருக்கு திங் பிரத்யம். அந்த திங் பிரத்யம் அதுக்கும் இந்த சுப் பிரத்யங்களுக்கும் விபக்தின்னு பேரானது சொல்ற. விபக்திஷ்ட சுப்திங்கம் சுப்புக்கும் திங்குக்கும் விபக்தி சம்யம் சஹா விபக்தி சம்யானது வருகின்றன. சந்தேகம் இருக்கா? இப்ப 2 கொஸ்டின் அடியேன் இதுக்கு முந்தின சூத்திரம் சுட்டுல டாப் டாப் பிரத்யம் எல்லாம் கூட சுட்டுல வரும் இல்லையா? வரும் 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 வரும். பிரத்யம் தானே, பிரத்யம் தான் வந்துடும் வரும். அதெல்லாம் அதெல்லாம் ஆபந்தம் போட்டிருக்கேன். ஏன் காரணம் எல்லாரும் போயிடும், ஆப்பதான் வீணும் கடைசியில. அர்த்தம் சொல்றோம் ந விபக்தோ சுஷ்மா. நம்ம ஒரு கேள்வி பண்ணோம்னா ஜஸ்ட்ல எக்காலத்துக்கு இத்தனை வார்த்தை பக்கத்துல கொஞ்சம் தான் வச்சுட்டோம். நம்ம ஏற்கனவே படிட்டு அலஞ்சல் சூத்திரம் இருக்கு. அந்த அலஞ்சல் ஜஸ்ட்ல பிரத்தையும் அதை கடைசி எடுத்து இட்டு அதை அல்ல எடுத்து அதுக்கு முதல்ல லோகம் பண்ண வேணாமா? நம்ம ஏற்கனவே படித்த சூத்திரம் அலஞ்சல் சொல்றோம். அந்த சூத்திரம் வச்சு நியாயமா வர வேண்டிய இட்டு முதல் லோகம் பண்ணணுமே வேணாமா? ஏன் பண்ணல அப்படின்னா அது கிடையாதுன்னு சொல்ற சூத்திரம் இதை சொல்றோம். ஏன்னா நம்ம இல்லாத ஜஸ்டுக்கு புதுசாக இப்போ சூத்திரம் சொல்லி நம்ம இத்தனை வச்சுட்டோம். ஏற்கனவே படித்த சூத்திரம் அலஞ்ச சூத்திரம். அப்போ ஜஸ்ட் பிரத்யேகமா முதல்ல பிரத்யேகத்தை அச்சு எழுத்து இருக்கு, அல்ல எழுத்து இருக்கு. பிரத்யேகத்தை அந்தியமல் இத்தியாஸ், அதாவது அதுக்கு முதல்ல இத்தனை பேர் வச்சு முதல்ல அது போகணுமா வேணாமா? அது போக்க வேண்டியது அப்படின்னா அது கிடையாது. இத்தனையான அதுக்கு கிடையாது. சில சூத்திரங்கள்லாம் சிரஞ்சீவியா படிச்சிருக்கேன். சில எழுத்துக்களுக்கெல்லாம் சிரஞ்சீவி கொடுக்குறாங்க. சிரஞ்சீவினா இந்த இது வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு இப்போ ஆஞ்சநேயர் துருவன் அவெல்லாம் சொல்ற மாதிரி இந்த சில சிரஞ்சீவி இத்தனையே வராது பிரத்யேக விபக்தியில. எது அதுன்னு சொல்றேன். விபக்தோ சுஷ்மா விபக்தியில இருக்கு. விபக்திஸ்த விபக்தியில இருக்கிற எல்லாத்தையும் கிடையாது, விபக்தியில இருக்கு. விபக்தி சந்தை எங்க வச்சிருக்கோமோ அங்க இருக்கிற விபக்திஸ்தன ஸ்தான இருக்குன்னு அர்த்தம். விபக்திஸ்த தவறுகள் தகாரம் தவறுகம் தகார மகாரம். விபக்தியில இருக்கிற தவறுகம் தகாரம் மகாரம் மகாராக இதா நசி விசம் ஞானம் கிடையாது. இந்த 5 6 7 7 இது 7 தவறுகம் 5 எழுத்து தகாரம் மகாரம் இவைகளுக்கு இசம்யானது வராது. இசமி வரத்து பிரசக்தி இருந்தாலும் இசம்யானது வராதுன்னு சொல்லி இந்த சூத்திரம் சொல்றது. இது ந விபக்தோ சுஷ்மாக விபக்தியில இருக்கிற தவர்க சகார மகாராக இதா நசிஹு இசம்யானது அதுக்கு கிடையாது அப்படின்னு சொன்னதுனால இப்ப ஜஸ்ட்ன்றது பிரத்யம், அது விபக்தி. ஏன்னா பிரதமா விபக்தி விபக்தி சமயம் வச்சிருக்கோம். விபக்தியஸ்தமா இருக்கிற சகாரத்துக்கு இஷ்டமயானது கிடையாது. அது இஷ்டமயம் செத்து போகாது. அதனால அதுக்கு லோபமானது தச்சுலபா லோபமானது வராது. அதனால சகாரம் அப்படியே தான் இருக்கும், லோபம் வராது. இது சகாரத்திய ந இத்துவம் நேத்துவம். அதனால ந விபக்தோ துஷ்மான்னு சொல்றதுனால சகாரத்துக்கு
இத்தஞ்ச கிடையாதுன்னு சொன்னதுனால அதுக்கு ந யுத்தம், அதுக்கு யுத்தமானது கிடையாது. அப்போ ராம அஸ் அப்படின்றது சந்தேகம் இருக்கா? அதே மாதிரி ராமாத் அந்த தவும் லோபமாகாது இல்லையா? ஆமா ஆமா, ஆலையா ராமா தான் சொல்லிட்டு இருக்கோம். ஆ அகஸ்வரம் பிரார்த்தியாதான் ராம ராமா அப்படின்னு ஆலாம். ஆனால் அதை தடுத்துட்டு அதோ குணே அதோ குணே அத்தா குணே பரதா பரரூபமானது வரலாம். இங்க தீர்க்கம் வரலாம். அதோ அகஸ்வரம் இருக்காங்க. அப்புறம் அதோ குணான பரரூபம், அதோ குண பரரூபமும் வரலாம். ஆனால் இது ரெண்டுத்துல எதா பரத்வாத்து பிரதமபுரத்தவன் இருக்கா இது காட்டும் பரசூத்திரம் அகசமனிக்கா காட்டிலும் அதோ குணே சூத்திரத்தை காட்டிலும் பரமார சூத்திரம் இது பிரதமையோ பூரசவர்ண தீர்க்கா. அதுவும் இல்லாம இது ரெண்டு சொல்லணும், பரத்வம் சாவகாசத்துவம். இப்ப இந்த சாவகாசத்துவம்னா இந்த இதுக்கே உண்டானது விஜய்க்காக சொல்லப்படுறது அது இருக்கிறதுனால பரமாவும் இருக்கிறதுனாலையும் என்ன வந்துடும், பரத்து அகச பிரதமையோ பூரசவர்ண தீர்க்காவானது வந்து ஆ சேர்ந்து ஆ வரணும். சேர்ந்து வர சாரி சேர்ந்து ஆக்கு போயிட்டு பூர்வத்துடைய ஆக்காருடைய தீர்க்கம் வந்துடும். சேர்ந்து தீர்க்கம் வந்து சகல் தோன்றியமா போயிடும். இந்த ஆவும் இந்த ஆக்கு பதிலாக இந்த எழுத்தினுடைய தீர்க்கமானது வந்துடும். அப்போ ராமு ராமா, அப்புறம் ருத்வ சர்க்கம் ராமா. ஓகேவா? ராம ஜஸ்ட் சுட்டு ஜகார இத்து ராம அஸ்து விபக்தோ சுஷ்மாக இத்தனால சகாரத்துக்கு லோபமானது இத்தானது வராது. அப்போ அப்படியே இருக்கும். அப்போ ராம அஸ்து இருக்கச்சு அகசமதிக்கா பிரவர்த்திக்கலாம், அதை காட்டு அதோ உடைய பிரவர்த்திக்கலாம். அது எடுத்துக்காட்டு பரமா இருக்கிறதுனால பிரதமபுர சமந்தி இருக்கா. அதுவும் இல்லாம இந்த பிரதம சிந்தியை பார்த்து சொல்லப்பட்ட காரியமாகவும் இருக்கிறதுனால அது பிரதமபுர சமந்தி தீர்க்கமானம் வந்துடும். அப்போ ஆக்கு பதிலாக பூர்வமனை அகாரத்துடைய தீர்க்கம் வந்துடும். அப்போ ராமா இஷ்டு இருக்கும். ராமா சாரி ருத்து சர்க்கம் வந்து ராமா அபிரூபமானது ஆயிடும். சந்தேகம் இருக்கா? மேல போடாம போலாம் அடிய பிரதமா விபக்தி முடிச்சிட்டோம். ராமஹ ராமோ ராமா. அடுத்தது ஏ ராம சொல்லணும். அது சொல்ற ஏகவச்சனம் சம்புத்தி அப்படின்னு சூத்திரம். இந்த சூத்திரம் சம்புத்தி சம்யா வச்சுக்கிறேன். அடியன் ஒரு கேள்வி. அந்த அதோ குணம் என்றது அது அப்பவாத சூத்திரமா? அகஸ்தவர்ண தீர்க்கா வந்து அப்பவாத சூத்திரமா? அகஸ்தவர்ண அதோ குணம் தான் அப்பவாதம் இருக்கும். ஏன்னா அகஸ்தவன் அக்கா சவர்ணி அச்சு பறை அது தடுத்தது இல்லைங்களா அதோ குணம். ஆனா அதோ குணம் வந்து 90 அதான் முன்னாடி கூட இருக்கலாம், தப்பு இல்லையே. பின்னாடி 97 அப்போ அது முதல்ல அந்த காரியம் ஆயிடுமே. இந்த காரியம்
ஏன்னா அதை அது பரமா செய்தேன். அது அகசவர்ண தீர்க்கா 101, இது அதான் 97. அதான் அகசவர்ணிக்கா வரணும். அகசவர்ணிக்கா மொத்த பிரசக்தி பிரசக்தி இருக்கு, காமன் ரூட் அது. அது அபவா சூத்திரம் தான் அதோ குணே. அடிய அடிய அதோ குணே அப்பா சூத்திர குணம் வரணும். அதை நீ தடுத்துட்டு பரத்தை பார்த்து பூர சௌந்தரியம். அப்புறம் ஏகவச்சனம் சம்புத்தி. இந்த சூத்தினால சம்புத்தி அப்படின்னு பேர் வைக்கிறேன். संबोधने प्रथमाया एकवचनं संबुद्धि संज्ञं स्यात्. संबोधने प्रथमाया एकवचनं संबुद्धि संज्ञं स्यात्. संबोधन प्रथम संबोधनமும் प्रथमा व्यक्तिயை சேர்ந்தது தான். அதுவும் சம்போதனம் தெரியும். சம்போதனம்னா அபிமுகீகரணம் சம்போதனம். அபிமுகீகரணம் சம்போதனம். நம்ம பார்த்துட்டு வரப்ப ஏ ராம ஏ கிருஷ்ணன் கூப்பிட மாட்டோம். நம்மளை பார்க்காத யார் இருக்காலோ அவளை நம்மளை பார்க்கும்படி செய்யறது தான் சம்போதனம். கூப்பிடுறதுன்னா என்ன? நம்மளை பார்த்தோன்னே ஏன் கூப்பிட போறதில்ல, நம்மளை பார்க்காம யாரெங்கயோ பார்த்துட்டு இருக்கவால நம்மளை பார்க்கும்படி செய்த அதான் சம்போதனம். அபிமுகீகரணம் சம்போதனம். அவன் அந்த சம்போதனத்துல சம்போதனே அந்த சம்போதன பிரதமா விபக்தி இருக்கு பாருங்க. அந்த சம்போதன பிரதமால ஏகவச்சனம். ஏகவச்சனம் அந்த ஏகவச்சனம் எசு இந்த பிரதமா ஏகவச்சனத்துக்கு மாத்திரம் சம்புத்தி சமயம். அப்போ திவ்யவச்சனம் பகுதி கிடையாதுன்னு அர்த்தம். சம்போதனே பிரதமாயா ஏகவச்சனம். சம்போதனத்துல இருக்கிற பிரதமா விபக்தியில் இருக்கிற ஏகவச்சனம், பிரதமா ஏகவச்சனம் இருக்க அதுக்கு மாத்திரம் சம்பூதி சமயம் ஜாது. சம்பூதிங்கிற சமயானது அதுக்கு இருக்கிற. என்ன இருக்க यस्मात् प्रत्ययविधिः ததாதி பிரத்யேங்கம். यस्मात् प्रत्ययविधि ததாதி பிரத்யேங்கம் அப்படின்றது இந்த சூத்திரத்தினால அங்கம் அப்படின்னு சம்ஞை வைக்கிறேன். என்ன சூத்திரத்தினால அங்கம்ன்ற சம்ஞையானது இந்த சூத்திரத்தினால வைக்கிறேன். அங்க சம்ஞை விதாய சூத்திரம்னா यस्मात् प्रत्ययविधि ததாதி பிரத்யேங்கம் அப்படின்னு சொல்லணும். இப்போ இது அங்க சம்ஞா விதாயக சூத்திரம். அங்கம்னா எப்படி இருக்குன்னா யஹா பிரத்யயः यस्मात् क्रियते तदादि शब्दस्वरूपं तस्मिन् प्रत्यये परे अङ्गसंज्ञं स्यात्. यः प्रत्ययः यस्मात् क्रियते तदादि शब्दस्वरूपं तस्मिन् प्रत्यये परे अङ्गसंज्ञं स्यात् அப்படின்னு விருத்தி. यः प्रत्ययः எந்த ஒரு பிரத்யயமானது यस्मात् विहितः यस्मात् எது மேல் கிரியத்தைனா விதிக்கப்பட்டது, கிரியத்தைனா செய்யப்பட்டதோ, இதுக்கு மேல அந்த பிரத்யேகமானது விதிக்கப்பட்டது செய்யப்பட்டதோ அது ஆதி சப்தஸ்வரூபம். அதை ஆதியாவுடைய சப்தஸ்வரூபம், அதை காட்ட முன்னாடி இருக்கிற சப்தஸ்வரூபம் அந்த சப்தம் இருக்க அது அதனுடைய ரூபம் சப்த ரூபம். தஸ்மின் பிரத்யேக பெயர் அந்த பிரத்யேக பரமாக இருக்கும் பொழுது அங்க சம்யம் தியார் அங்கம்ன்ற பெயரை அடைகிறது அப்படின்னு சொல்ற. हे राम அர்த்தம் ஹே ராமா அர்த்தம் ஹே ராம அர்த்தம். அப்போ ஹே ராமன்றது சம்போதன பிரதமா, அது மேல சுப்பிரத்தியம் தான் வரும். ஏன்னா சம்போதன பிரதமா இருக்கிறதுனால அதே பிரதமா பிரத்தியம் என்ன ரூபமோ அதே பிரத்தியம் தான் இதுக்கும் வரும். ஹே ராம பிளஸ் டூ. இப்போ இந்த டூக்கு என்னன்னு பேர் வந்துருக்கோ சம்போதன பிரதமாயாக சம்புத்தி சமயம் உண்டு. அதை வச்சுக்கணும். சம்போதன பிரதமால ஏகவச்சனமா இருக்கிறதுனால இதுக்கு சம்புத்தி சமயம்னு வந்துடும். ரெண்டாவது இது அங்க சமயம் இதுக்குன்னு முன்னாடி உண்டு. ஏன்னா இப்பதான் ஆரம்பிக்கிறேன். ஏன்னா இதுக்கு அப்புறம் தான் அங்க காரியம் இப்ப சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி அங்க காரியம் வரல, இப்ப சொல்லிருக்கேன். அங்கம் யஹா பிரத்யா. யஹானா இந்த இடத்துல நம்ம சூ எடுத்துக்கிறோம். யஹா பிரத்யா யஹா எந்த ஒரு சூ பிரத்யம் இருக்கோ அந்த சூ பிரத்யம் யஹா பிரத்யா யஸ்மாத்து விகிதா. யஸ்மாத்து எதை காட்டு எது மேல வச்சிருக்க ராமாத்து விகிதா. அப்போ ராமசப்தாத்து விகிதா. यस्मात् यः सुप्रत्ययः எந்த ஒரு சுப்பிரத்தியமானது यस्मात् ராமசப்தாத்து क्रियते பண்ணப்பட்டிருக்கிறதோ ததாதி தத் ஆதி அந்த பிரத்யேகமே ஆதி இந்த ஹே ராம சப்தம் இருக்கு. அந்த ததாதி அந்த ஆதி சப்தஸ்வரூபம் அந்த சப்தஸ்வரூபமானது தஸ்மின் பிரத்யய அந்த சுப்பிரத்தியம் பரமா இருக்கும் பொழுது தஸ்மின் பிரத்யய சுப்பிரத்திய பரமா இருக்கும் பொழுது அங்க சமயம் தியார். இதுக்கு காரணம் சொல்றேன்.
எந்த சப்தத்து மேல பிரத்யம் விதிக்கிறாரோ அந்த பிரத்யம் பரமா இருக்கச்சு அந்த சப்தத்துக்கு அங்கம்னு பேர். அவ்வளவுதான். ஓகேவா? இப்போ யஹா சப்தா யஹானா சு சப்தா यस्मात् क्रियते रामशब्दात् क्रियते तत् तदादि तत् आदि अंदर सु तत्र सुवर्तम सु आदि शब्दस्वरूपं रामशब्दस्वरूपं तस्मिन् परे सुप्रत्यये परे सुप्रत्यय பரமா இருக்கும் பொழுது அங்க சமயம் அங்கம் பெயரை அடைகிறது. அப்போ எந்த சப்தத்துக்கு மேலேயும் பிரத்யயம் வச்சா அந்த சப்தமானதுன்னா அந்த சப்தத்துக்கு அங்கம்ன்ற பெயரானது சுதாக வந்துடும். ஏன் சு அவசரத்துல சொல்லலைன்னா இதுக்கப்புறம் அங்கத்திற்கு காரியம் விதிக்க போறேன். அதனால இப்போ எடுத்திருக்கேன். அந்த ராம அவுன்ற இடத்துல அந்த ராம சப்தத்துக்கு அங்க சமயானது உண்டு. ஓகேவா? சந்தேகம் யாரா இருக்கேன்? சம்போதனத்துல ஹே ராம தானே வரும். அந்த சூப்பிரத்தையும் அதுக்கு அங்கன்னா தெரிஞ்சுனாதான் அது மேல போக முடியும். இப்ப சூப்பிரத்தியத்துக்கு விபக்தி சமயம் வந்துருது. இப்ப ஏராம சப்தத்துக்கு அங்க சமயம் வந்துருது. இப்ப ரெண்டே வச்சுதான் மேல காரியம் பண்ண போறோம். சந்தேகம் இருக்கா? மிச்ச இடத்துல ஏன் சுவாமி அது அங்கம்னு சொல்ல மாட்டேங்கிறோம்? ராம ஜஸ் அதெல்லாம் பண்ணோமே. இப்போ ராமஹ ராமோ அதெல்லாம் பண்ணோமே. அங்கெல்லாம் அதே அங்கம்னு சொல்லல. அங்க இப்போ அங்கேயும் ராமங்கிற சப்தத்து மேலதான் அந்த சூப்பிரத்தியமும் இதெல்லாம் விதிக்கிறோம். சூ ஔ ஜஸ் எல்லாம் விதிக்கிறோம். இப்போ நம்ம ரேஷன் எல்லாம் சாமான் வாங்குறோம், ரொட்டீனா வாங்கிட்டு இருப்போம். இந்த வருஷத்துக்கு ஒரு வாட்டி கை வச்சுட்டு போனா அந்த தலைவர் வர சொல்லுமான்பா. ஏன் இதனால கூப்பிடல, நீ கூப்பிடுறா? இதான் அவர்கிட்ட கொடுத்த ஒரு காரியம். அவ வேண்டிய வர இப்ப வந்து அவன் கை வைக்க வேண்டிய அதே மாதிரி இந்த காரியம் அப்படி அப்ப அங்கம்னா நமக்கு என்ன தெரியாது. முதல்ல அங்கத்தை சொல்லிட்டு ஆரம்பிக்கும். இப்ப அங்க சமயம் சொல்றது அது. சரி சரி. புரியுது. வேற சந்தேகம் இருக்கா? சரி, ஓகே. இப்போ ஏ ராம சு, இப்போ சூக்கு விபக்தி வந்திருக்கு. ஏ ராமன் இருக்கு, அங்க சமயானது வந்திருக்கு. அடுத்த சூத்திரம் ஏன் கிரஸ்வாத் சம்புத்தே. ஏன் கிரஸ்வாத் சம்புத்தே விருத்தி ஏங்கந்தாத் ரஸ்வந்தாத் ச அங்காத் அல் லுப்யதே சம்புத்திச்சேத். ஏங்கந்தாத் ரஸ்வந்தாத் ச அங்காத் ஹல் லுப்யதே இருக்கு. நாங்க ஜெயோதானிய சூத்திரம் வந்திருக்கு, பார்க்கலாம். சந்தியில அங்காத்து பட்டாவிட்டு ஹல் லுப்யதே தல்லு பிறக்கிறது. ஹல் அங்க பூர்வசவனமான வந்திருக்காங்க. அல்லுக்கு ஆக்கு முன்னாடி இந்த வாக்கு அருகி நடத்திருக்கோம். வாக்கு பிளஸ் அருகி வாக்கு அருகி நட மாதிரி அங்காத்து அல்லு அங்காத் ஹல் லுப்யதேன்னு சேர்த்து சந்தி வந்திருக்காங்க. பிரிக்கிட்டு அங்காத்து அல் லுப்யதே சம்புத்தி சேத். ஏங்கந்தம் ரத்வந்தம் ஏங்கந்தம் அல்லு லுப்யதே. அல்லுக்கு லோபமானது வருது. அல்லுப்யதே அல் எழுத்துக்கு லோபம். அல் எழுத்துனா மெய்ய எழுத்துக்கு லோபமானது வருது. விதாயக்காரன் லோப காரியம் எதுக்கு வருதுன்னா அல்லுக்கு வருது. லோபமானது அல்லுக்கு வருது. அல்லுப்யதே. அந்த அல்லு எப்படி இருக்கணும்? சம்புத்தி சேத். அது சம்பூத்தியா இருக்கணும். சம்பூத்தின்ற பெயரை வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். சம்பூத்தியா இருந்தால் அந்த அல்லு லோபமானது வரும். சரி, எதை காட்டு பரமா இருக்கணும்? ஏங்கந்தாத்து ரஸ்வந்தாத்து அங்காத்து. இது சேர்ப்பதுனால ஒரு தனி இது தனி. ஏங்கந்தமா இருக்கணும் இல்ல ரஸ்வந்தமா இருக்கணும். ஏங்கந்தமா இருக்கணும் இல்ல ஏங்கன்னா ஏவோ ஏகாரத்தையோ ஓகாரத்தையோ அந்தமா வச்சுக்கிற சத்தமா இருக்கணும். இல்ல
ரசத்தை அந்தமாவுடைய பிராத்தியமா இருக்கும். சாரி, அங்க பிரதிபா அங்க ரசத்தை அந்தமா வச்சுட்டு இருக்கணும். எது அங்கம்? அங்கம் பேர் வச்சமே அந்த அங்கமானது ரசந்தமா இருந்தாலோ இல்ல ஏங்கந்தமா இருந்தாலோ அதை காட்டு பரமா இருக்கிற அந்த எடுத்து சம்புத்தியா இருந்தால் லோகமானது வரும். புரியுதா? ஏங்கந்தமாவோ ரசந்தமா இருக்கிற அங்கம் அதை காட்டுல பரமா இருக்கிற அதை காட்டிலும் பரமா இருக்கிற அங்கமா இருக்கணும். அது ஏங்கந்தமாவோ இல்ல ரசந்தமாவோ இருக்கணும். அதை காட்டு பரமா இருக்க அல்லு சம்புத்தியா இருந்தால் லோகமானது வருது. இங்க பாருங்க, இந்த ராம கட்டி வச்சுன்னா இது ஏங்கந்தமா இல்ல, ஏவோவா இல்ல, ஆனா ரசம் ஆனது ரசம். இப்போ ரசந்தமான இருக்கு. ராம அங்கம், ஏன்னா சுப்பத்திய மேல வச்சிருக்கிறதுனால இந்த ராமசத்துக்கு அங்கத்துவம் வந்துடும். அங்கம் ரசத்தை அந்தமாவுடைய அங்கம், அதை காட்டிலும் சூழ உட்கார போயிட்டு இதுதான் இருக்கும். அது அல்ல எடுத்து அது சம்போதன பிரதமாவா இருக்கிறதுனால சம்புத்தி சண்டையே இருக்கு. இது சம்புத்தின்னு பேரு. அப்போ ரசந்தமா இருக்கிற அங்கத்தை காட்டிலும் அல்லானது சம்புத்தியா இருக்கிறதுனால இதுக்கு லோகமானது வந்துடும். அப்போ சகாரம் போயிடும். ஹே ராம. ஓகேவா? புரியுதா? அங்கம் எப்படி இருக்கணும்? ரசவந்தமாவோ ஏங்கந்தமாவோ ஆப்ஷன். ஏங்கந்தம் இல்ல ரசவந்தம் அங்கம் ரெண்டுல இருந்தா ஒண்ணு இருக்கணும். அதுக்காக அல்லு இருக்கணும். அந்த அல்லு சம்புத்தியா இருக்கணும். அப்போ லோகம். இப்ப ஏ ராமன் இடத்துல அங்கம் இருக்கு, ரசவமான அங்கமா இருக்கு. அதை பார்த்தும் அல்லு இருக்கு, அது சம்புத்தியா இருக்கு. லோகம் வந்துடுது. ஹே ராம. லோகம்னா மறைஞ்சு போயிடுச்சு. ஹே ராம அப்படின்னு சந்தேகம் இருக்கா? அடியேன் இதுல ஹரே ஹே ஹரே ஹே குரு அது ரெண்டும் ஏங்கினால தானே? அது ஏங்க ஊராவது பதிலாம் சார் அது ஏங்க வரும். இந்த ராமனுக்கு ரசமா இருக்கிறதுனால ஏவாவோ ஓவோ இல்லை, அங்கமா இல்லை அங்கம். அது வரைக்கும் சதத்தி இல்லை. அதனால இதால வச்சு ரசந்தமா அங்கமா இருக்கிறதுனால அந்த அல்லு சம்புத்தியா இருக்கிறதால லோகம் வந்து ஹே ராம அப்படின்னு ஆயிருக்கு. வர சந்தேகம் இருக்கா? ஏ ராம ஹே ராமோ ஹே ராமா ஹே ராமோ ஹே ராமான்னு பிரதம ஏகவசனம் நம்ம எப்படி சொன்னோமோ அதே தான். அந்த பேரமே விருத்திரேச்சு அப்புறம் பிரதம புருஷம் வச்சிருக்கோம் வந்து ஹே ராமா அது ஆயிருக்கு. அதில் வித்தியாசங்கள் ராமபதுப்பரை தெரிஞ்சுக்கணும். அடுத்தது திவ்யா ஏகவச்சனம். பிரதமா முடிஞ்சிடுச்சு, சம்போதன பிரதமா முடிஞ்சிடுச்சு. இப்போ திவ்யா ஏகவச்சனம், திவ்ய ஏகவச்சன ரூபம் வந்து எழுதணும். என்ன இருக்கும்? ராமம். ரூபாக எழுதுவோம். ராம ராமோ ராமாக ராமம் ராமோ ராமான் ராமம் எழுதணும். அப்போ காமன் ராம சப்தாத்து என்ன பற்றி எழுதணும்? சூதர் அம் ஒட்டர் அம் ராம பிளஸ் அம் அப்படின்றதானது நமக்கு வைக்கணும். இப்போ நான் இங்கே அந்த இடத்துல பார்த்த மாதிரி ராம சேர்த்து நியாயமா அகஸ்தவன் தீர்க்காக வரலாம். அகஸ்தவன் தீர்க்கமானது வரலாம். சந்தர்ப்பம் என்ன ஆகிடும்? ராமா ரூபம் ஆகும். இல்லை அதோ குணே பருவம் வந்தால் ராமம் ஆகும். அதையும் தடுத்துட்டு என்ன வரணும்? பதினோபுருஷ வர்ண தீர்க்கா வந்தால் ராமாம் அது ரூபம் ஆயிடும். அதான் ரூபம் எப்படி ஆனும்? ராமம் அதுதான் ஆனும். அப்போ இந்த அகசந்திக்காக தடுத்துட்டு குணம் வந்துடும். அது பருவப்பம் வந்துடும். அதோ குணே பருவப்பம் வந்துடும். அதையும் தடுத்துட்டு நம்ம என்ன பிரதம புருஷம் தீர்க்கம். இப்போ தீர்க்கம் வந்துடும். ஏன்னா இது வரைக்கும் பிரதம புருஷம் தீர்க்க தடுக்கிறதுக்கு வேற சூத்திரமானது நமக்கு கிடையாது. அப்படி இருக்கிறது இந்த சூத்திரமானது வந்து நம்ம ரூபம் சித்திக்கு மாத்திரம் ஒரு சூத்திரம் இருக்கு. அமி பூர்வா அக்கஹா அமி அச்சி பூர்வ ரூபம் ஏகாதேகா யார்
அச்சுக்கு அச்சு பரமா இருக்கும் பொழுது அச்சுல அமீன அமீர் சப்தமி அச்சுனா அச்சுல அம்மி எழுத்துனா சாரி அம்மி அச்சு அம்மி அம்மு பரமா இருக்கச்சு அந்த அம்முல இருக்க அச்சு எழுத்து இருக்கு அந்த அக்குக்கும் சேர்த்து பூர்வரூபம் பூர்வ ரூபமானது ஏகாதேசம் இந்த ஆவும் இந்த அச்சு எழுத்துக்கும் சேர்த்து ஏகாதேசமானது வருது இப்ப நம்ம என்ன சொல்றோம் ஏற்கனவே அத்தோகுணே அகசமிதிற்காக வரல அப்புறம் அத்தோகுணே பரரூபம் வரல சதவ பூர்வ சமதிற்காக பிராப்தி இருக்கு வரத்து பிரசக்தி இருக்கு வந்தா ராமாம் ரூபம் ஆயிடும் ஆனால் அது வரக்கூடாது நம்மளுக்கு ராமம் ரூபம் ஆகணும் அதனால அமீ பூர்வா அதனால அக்கஹா ஆனா அக்க எழுத்து அக்கனா ஆயுரு அக்க எழுத்து அதுக்காக அச்சு எழுத்து பரமார்க்கம் அச்சு எழுத்து அனுவர்த்திக்கிறது இக்கோ அனுவர்த்திக்கிறது அச்சு எழுத்து பரமார்க்கம் அடியன் கட் ஆயிடுச்சா? சமைக்கிறோம் கரண்ட் போயிட்டீங்க போரோடியன் டைம் ஆயிடுச்சு அடியன் இதை கொஞ்சம் திரும்ப சொல்ல முடியுமா? அது நாளைக்கு அடுத்த கிளாஸ் நடத்துறேன் இந்த சூத்திரம் அடுத்த கிளாஸ் நடத்துறேன் அடியன் அமிபூர்வ